நாங்கள் உலகை சார்ந்தவர்கள், ஆனால் எங்களுடைய வாழ்க்கை உலகை சார்ந்தது அல்ல. இது ஒரு போராட்டம். உலகத்திற்கு எதிரான ஒரு ஆன்மீகமான போராட்டம் நடத்துபவன் தான் ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள். அப்ப அதற்காக ஒரு தலைவர் இருக்கிறாரு, தளபதி இருக்கு, கீழே பெரிய ஒரு சமூகமே இருக்கு, ஒரு படையே இருக்கு. தலைவர் யாரு? கடவுள். தளபதி யாரு? மிக்கேல் வானதூதருடைய கீழே ஒரு தூத கணமே இருக்கு. நாம் நடத்தும் போராட்டத்திற்கு நமக்கு உதவி செய்ய ஒரு தலைவர் உண்டு, அவருடைய தளபதி உண்டு, ஒரு படையே உண்டு. டெய்லி போராட்டம் நடக்குதுங்க. நம்மளுடைய உடம்போடு நம்ம போராடுறோம், உடலின் இச்சைகளோடு போராடுறோம், உலகத்தின் ஆவிகளோடு போராடுறோம், தீ ஆவிகளோடு போராடுகிறோம். யாரோடு இணைந்து? யாருக்கு எதிராக? நாம் அழகைக்கு எதிராக போராடுகிறோம், கிறிஸ்துவோடு இணைந்து நிற்க வேண்டும். ஆனால் சில டைம் என்ன தெரியுமா, பாவம் என்பது மாறி நின்றுடும், சைடு மாறி நின்றோம். நாம் அழகையினுடைய பக்கம் நின்று ஆண்டவருக்கு எதிராக போராடுகிறோம், உடலின் பக்கம் நின்று ஆன்மாவுக்கு எதிராக போராடுகிறோம். மாத்துங்க, ஆன்மாவின் பக்கம் நின்று உடலுக்கு எதிராக போராடுங்க, ஆண்டவர் பக்கமாக நின்று செல்வத்திற்கு எதிராக, உலகத்திற்கு எதிராக போராடுவோம். நம்மை படைத்தவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் படைகளின் ஆண்டவர். உன்னை தனித்து விடமாட்டார், அதிசயகரமான வழிகளில் உன்னை கொண்டு போவார், உன்னை தோற்கடிக்க மாட்டார், நீ தோல்வி அடைய விடவும் மாட்டார். ஆனால் நீங்கள் எந்த சைடு நிற்கணும் தெரியுமா? ஆண்டவருடைய சைடு நில்லுங்க. சாத்தான் தோக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுடைய நோய்கள் தோக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, உங்களை தோற்கடிப்பவர்கள் தோக்கிறத நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கண்ணால் பார்ப்பீங்க.